ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்னால இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொபைல்ஸோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான கேமரா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான டிஸ்ப்ளே, இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ஸுமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Nothing Phone 2a. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7200 Ultra அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கேமரா பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல OIS அப்ரோட பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh கான பேட்டரியும் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர், இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 24,000 அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, ஒரு கிளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்கல, நீங்க தனியா தான் வாங்கணும். 25,000 பிரைஸ் செக்மெண்ட்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆல் ரவுண்டர் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த Nothing Phone 2a ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Poco X6 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான 120 Hz 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 8300 Ultra அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. சோ இதோட ANTUTU ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.4 மில்லியனுக்கும் மேல ஸ்கோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சல்ல OIS அப்ரோட பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh கான பேட்டரியும் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. IP54 கான வாட்டர் ரெடி டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர், இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+256 25,500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே, எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ், குட் பேட்டரி கெபாசிட்டி, வெகான் லெதர் டிசைன், இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ஸுமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. இது மிகப்பெரிய பாசிட்டிவா கண்டிப்பா இருக்கும். இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும். சோ இந்த 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ், கேமிங்காகவே ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த Poco X6 Pro ஒரு வேற லெவல் சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus Nord CE4. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 3 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இதோட ANTUTU ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.4 லேக்குக்கும் அதிகமா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5500 mAh கான பேட்டரியும் 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ 30 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 25,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு சூப்பரான ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா செட்டப், இந்த மாதிரி ஒரு ஆல் ரவுண்டர் ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த OnePlus Nord CE4 ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Infinix GT20 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD plus 144 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 8200 Ultimate அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேம் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 108 மெகாபிக்சல்ல OIS அப்ரோட பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh கான பேட்டரியும் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 1 ஹவர்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க.
ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+256 25,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா செட்டப், சூப்பரான பேட்டரி கெப்பாசிட்டி, இப்படி எல்லா ஸ்பெக்ஸுமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Infinix GT20 Pro ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Moto H50 Fusion. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD Plus Curved POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலில் OIS அப்ரோட பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியும் 68 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 1 hour 10 minutesலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் IP68க்கான வாட்டர் ரேட்டிங்கும் ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் செட்டப்போட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+128 24,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Moto H50 Fusion ஒரு வேற லெவல் சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மொபைல்ஸ் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ் ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.